டே 89க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது என்னன்னா கார் டாஸ்க் தான் நமக்கு காட்டுறாங்க. விக்கல் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, என்னடா இந்த டாஸ்கில் கூட உன்னால எப்படா ரொமான்ஸ் பண்ண முடியுது கம்ரு அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு ஒலி ஒலிக்குது. அது யாருன்னா பார்வதியின் குரல். அந்த வார்த்தை நமக்கெல்லாம் வந்து அவ்வளவு அநாயங்கா இருக்குது. என்னென்னா, இங்கே நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி நாங்கள் சர்வேல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கங்க. என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்கள். சிம்பிளி வேஸ்ட் அந்த வார்த்தை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, முன் பெஞ்சில் வந்து சபரிநாதனும் நம்ம அரோரா சின்க்ளேரும் இருக்கிறத பார்க்குறோம். நடுவில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன், சாண்ட்ரா, விஜய் பார்வ உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டு போகுது. உடனே பொறுக்கி பொறுக்கின்னு தானடா சொல்லுவாங்க தம்பி. உடனே அதுக்கப்புறம் வந்து இவருடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து ஒருமை ஆரம்பிக்குது. சாண்ட்ராவை பார்த்து ஒருமையில் பேச தொடங்குறாங்க. அதாவது இந்த டாஸ்கினுடைய நிலை என்ன அப்படின்னா, யார் இந்த காருக்குள்ளே அதிக நேரம் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். ஓகேவா? கார்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் கடைசி டாஸ்க்கும் கூட. இந்த டாஸ்கின் முடிவே வெற்றியாளரை தீர்மானிக்கும். அப்படிங்கும் பொழுது கடுமையான ஒரு போட்டியை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. பட் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஃபன் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம். ஆனால் மனசில் இருக்கிற வெஞ்சன்ஸை கமருதீன் யூஸ் பண்ணுறாரு. அதற்கு பலியாடாக மாறி இருக்கின்றார்கள் விஜய் பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா மிக மிக உடைந்து இருந்த நேரத்தில் பாருக்கு ஆறுதலாக இருந்தவங்க தான் சாண்ட்ராவை பற்றி அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது இவங்க தடுத்துருக்கணும். ஆனால் அவங்க தடுக்கலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சபரி ரொம்ப கரெக்டாக உட்காந்துருக்காரு. டிக்கெட் டு ஃபினாலே ரேஸ்லேயும் முன்னாடி இருக்கிறாரு. ஆனால் சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வருது, அவங்களால முடியல, அவங்க இறங்குறாங்க, புஷ் பண்ணியிருக்கிறாங்க, உதைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கூட சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சபரியின் மனிதநேயம் எங்கே இருந்ததுன்னா, டிக்கெட் டு ஃபினாலேவா மனிதாபிமானமா அப்படிங்கிறத யோசித்த சபரி சாண்ட்ரா காரை விட்டு இறங்கிய அடுத்த கணமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த உதவிக்காக, ஏன்னா பேனிக் அட்டாக் வந்திருக்கு, வந்த உடனே இவர் இறங்கினார். பார்த்தீங்களா? இவர் இறங்கிட்டாரு, கானா வினோத் இறங்கிட்டாரு, அதுக்கப்புறம் யார், விக்கல் விக்ரம். இந்த ஒரு காரணத்திற்காகவே இறங்கியிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இவங்களுடைய மனிதநேயம் கண்டிப்பாக பேசப்படும். அதுலேயும் பர்டிகுலராக சபரிநாதன். ஏன்னா இவர் இப்போ கானா வினோத் இறங்குறாருன்னா அவர் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கிறார், பாயிண்ட்ஸ் டேபிளில். ஆனால் சபரிநாதன் இறங்கினார் பார்த்தீங்களா, டாப் ஆஃப் த டேபிளில் இருந்துக்கிட்டு. அந்த மனிதநேயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படணுங்க. டேய் கமருதீன் பொறுக்கின்னு தான்டா சொல்லுவாங்க.